Good morning students. So last classes நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் ரீகால் பண்ணிவிட்டு இனிய கிளாஸில் போகலாம் ஓகேவா. ஸோ லாஸ்ட் கிளாஸில் கம்பேரிசன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் சிஸ்டம். ஸோ 3 எக்கனாமிக் சிஸ்டம் capitalist economy, socialist economy and then mixed economy. இதோடைய கம்பேரிசன் ஃபியூச்சர்ஸ் பேஸ் பண்ணி கம்பேரிசன் பார்த்தோம். கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்சடிசம். ஸோ அதை போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ இன்னைய கிளாஸில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கான்செப்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸில் ஒரு சில முக்கியமான கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 விதமாக கொடுத்துருக்காங்க. சரி, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸ்டாக் வேரியபிள்ஸ், ஃப்ளோ வேரியபிள்ஸ், எக்கனாமிக் மாடல்ஸ், சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விதமாக பிரிப்பாங்க. 2 அல்லது 3 விதமாக பிரிக்கிறாங்க. 2 செக்டார் மாடல், 3 செக்டார் மாடல், 4 செக்டார் மாடல். ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸ் உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் அப்படின்றத சேஞ்சஸ், மாறிலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இதில் வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்டாக்கு, அனதர் ஒன் ஃப்ளோ. இந்த 2 வேரியபிள்ஸும் தட் மீன்ஸ் இட் மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வித் டைம். இது எதை பேஸ் பண்ணி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம், காலகட்டத்தை பொறுத்து தான் மாறுபடும் அப்படின்றாங்க. சரி, ஸ்டாக்னா என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸோ ஸ்டாக்னா என்ன? A quantity of a commodity that is constant at a point of time. அதாவது ஸ்டாட்டிக். ஸ்டாக் வந்து we are called ஸ்டாட்டிக் அப்படின்வாங்க. ஸ்டாட்டிக்னா மாறுபடாமல் இருக்குது. தட் மீன்ஸ் வேரியபிள்ஸில் பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் ஆகும்னு சொல்லணும், ஒரு பர்டிகுலர் டைமை பேஸ் பண்ணி தான் இல்லையா. ஸோ ஸ்டாக் அப்படின்றது நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு அரிசி கடைக்கு போகிறோம். அவர் வந்து அரிசி கடை ஓனர் வந்து ஒரு 100 மூட்டை காலையில் வாங்கியிருக்காரு. ஈவினிங் போயிட்டு எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒரு கவுண்ட் பண்ணி சொல்கிறாரு, 90 தான் இருக்குது, 90 மூட்டை தான் இருக்குது அப்படின்னு. அப்போ 90, அதாவது 90 + 10 தான் 100 வரும் இல்லையா. 100 மூட்டையில் 10 மூட்டை வந்து என்ன ஆயிடுச்சு, மூமெண்ட் ஆயிடுச்சு. தட் இஸ் த ஃப்ளோ வேரியபிள்ஸ், ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ இருப்பு இருக்குது அங்கே, ஸ்டாக்கு 90, தட் மீன்ஸ் 90 மூட்டைகள் இருக்குது அப்படின்றது தான் ஸ்டாக்கு. ஸோ அதை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம், ஒரு நாளில் எவ்வளோ வந்து மூமெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஃப்ளோ எவ்வளோ இருக்குது போயிருக்கு, தென் ஸ்டாக் இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புரியும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள். சரி, இன் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் எதெல்லாம் ஸ்டாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சம் கிவ் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். மணி சப்ளை, அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், கேபிட்டல், எக்ஸட்ரா. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டாக் வேரியபிள்ஸ். இருப்பு இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத காமிக்க முடியுது. ஸோ இட் இஸ் இன் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் இந்த மாதிரியான நிலையெல்லாம் இருப்பு இருக்குது அப்படின்றத ஸ்டாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, புரியும் நினைக்கிறேன். த நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக் ஃபினிஷ். த நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோ வேரியபிள்ஸ் மெஷர் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10, அதாவது 100 மூட்டையில் 10 மூட்டை அன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆயிருக்கு, 10 அப்படின்றது மூவ் ஆகிருக்கு. அரிசி மூட்டை வந்து 10 மூட்டை வந்து என்ன ஆயிருக்கு, மூவ் ஆகிருக்கு. தட் இஸ் அ ஃப்ளோ. ஃப்ளோனா அது மூவ்மெண்ட் ஆகுது, சேஞ்சஸ். அது எப்போ, தட் இஸ் அ பீரியட் ஆஃப் டைம், ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அது என்ன ஆகிருக்கு, மூவ் ஆகிருக்கு அப்படின்றத, தட் மீன்ஸ் சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் த ஃப்ளோ வேரியபிள்ஸ். இப்போ நம்ம போய்ட்டு ஈவினிங்கை போய்ட்டு அரிசி கடைக்காரர்கிட்ட கேட்குறோம், எவ்வளோங்க மூட்டை இன்றைக்கி வியாபாரம் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொல்லுவார், 10 மூட்டை வியாபாரம் ஆகிருக்குங்க, மீதி 90 மூட்டை வந்து அரிசி மூட்டை கடையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது ஸ்டாக்குக்கும் ஃப்ளோவுக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஃப்ளோ வேரியபிள்ஸில் என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது
அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தட் இஸ் அ நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கமும் ஒரு விதத்தில் ஃப்ளோ வேரியபிள்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், கன்சப்ஷன், ப்ரொடக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃப்ளோ வேரியபிள்ஸ். புரியும்னு நினைக்கிறேன் ஸ்டாக் அண்ட் ஃப்ளோவுக்கு. த நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் மாடல். என்ன பார்க்க போகிறோம்? எக்கனாமிக் மாடல். சரி, what is mean by economic model? It is an explanation of how the economy or part of the economy works. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடல். என்ன மாடலு? எது மூலியமாக நம்ம தெரிஞ்சிடும்? ஒரு ரியல் பார்ட், ரியல் ஒர்க்ஸ், எக்கனாமி எந்த மாதிரியான ரியலாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு மாடலை வந்து ஏற்றுக்கொள்ளுறோம். ஸோ என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் to describe economic activities, the relationship and the behavior. Economic activities, production, consumption, exchange activity, அதில் எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி எந்த மாதிரியான செயல்முறைகள் நடைபெற்றிருக்கு அப்படின்றத இந்த ஒரு மாடல் மூலிமா தெரியும். மாடல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி, ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா எர்த் அப்படி பூமி சொல்கிறோம். பூமியோடைய மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபு. அது மாதிரியே அதாவது பூமியினுடைய உண்மையான உருவம் போல், அதாவது மாடலாக இருக்கிறது தான் குளோபு அப்படின்றது தான். ஸோ அதே போல் தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் என்ன சொல்கிறாங்க, ஆக்டிவிட்டீஸை எக்கனாமியில் இன்வால்வ் ஆகுது. ஹவு தட் இஸ் த ரிலேஷன்ஷிப் அண்ட் த பிஹேவியர். ஸோ இது எல்லாமே கான்செப்டில் வர்றது தான் எக்கனாமிக் மாடல். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹவு த எக்கனாமி ஒர்க்ஸ் அண்ட் த பார்ட் ஆஃப் த எக்கனாமி ஒர்க்ஸ், எப்படி செயல்படுறது, எக்கனாமி நிலையை எப்படி மாறுபடுது, எந்த மாதிரியான ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது தான் எக்கனாமிக் மாடல். ஸோ கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். த நெக்ஸ்ட் ஒன் டாபிக் இஸ் சர்க்குலர் ஃப்ளோ. ஸோ இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். ஸோ இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு தட் இஸ் எக்கனாமிக் மாடலில் விட்டுட்டோம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். தட் இஸ் த காமன்லி யூஸ்டு எக்கனாமிக் மாடல்ஸ் ஆர் த சப்ளை டிமாண்ட் மாடல்ஸ். சப்ளை எவ்வளோ இருக்குது, டிமாண்ட் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்ற ஒரு மாடல்ஸை இதில் எடுத்துக்கலாம். அடுத்தது சர்க்குலர் ஃப்ளோ. ஸோ இப்போ பார்க்க போகிற மாடலையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்மித் மாடல்ஸ். ஸ்மித்னா நம்ம கிரிக்கெட் இருக்கார், ஒன் டே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் விளையாடுவார் இல்லையா, ஆஸ்திரேலியா கிரிக்கெட். அவர் கிடையாது, இவர் வந்து ஆடம் ஸ்மித் ஆல்ரெடி நோ. ஸோ ஹூ இஸ் ஆடம் ஸ்மித்? எஸ், ஃபாதர் ஆஃப் எக்கனாமி. ஓகேவா? ஸோ அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்மித் மாடல்ஸ், அவர் வந்து ஒரு லேசி ஃபேர் எக்கனாமி, மார்க்கெட் எக்கனாமி அப்படின்றத மாடல்ஸை அவர் எடுத்துக்கினார். ஸோ இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகுதுன்னா எக்கனாமிக் மாடல்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். த நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த பேசிக் கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறது, இதில் முக்கியமாக 3 பார்த்துட்டோம்: ஸ்டாக்கு, ஃப்ளோ அண்ட் எக்கனாமிக் மாடல். த நெக்ஸ்ட் ஒன் சர்க்குலர் ஃப்ளோ. ஸோ வாட் இஸ் மீன் பை சர்க்குலர் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it shows flows of income, goods and services and factor of production between economic agents such as firms, household, government and nations. The circular flow, அதாவது இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சர்க்குலர் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ மாடல் ஆஃப் அன் எக்கனாமி ஷோவிங் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி. இப்போ நீங்கள் லோயர் செக்ஷனில் படிச்சிருப்பீங்க, டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ், ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷரி செக்டார். ஸோ ப்ரைமரி செக்டரில் அக்ரிகல்ச்சர்ஸ், செகண்டரி செக்டரில் இண்டஸ்ட்ரி ஆர் மேனுஃபேக்சரிங், டெர்ஷரி செக்டரில் ட்ரேட், டிரான்ஸ்போர்ட், இதெல்லாமே படிச்சுப்போம். இது எல்லாமே என்ன ஆகுது, ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் த மாடல் ஆஃப் எக்கனாமி அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். அது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கலாம், இன்கம் ஒரு பக்கம் இன்கம் வருதுன்னா அவர் வந்த இன்கம் என்ன பண்ணுவார், செலவு பண்ணுவார், கன்சப்ஷன் பண்ணுவார். ஸோ கன்சப்ஷன் ஆகிறதுனால ப்ரொடக்ஷன் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து எக்கனாமியில் நடைபெறுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், சர்க்குலர் ஃப்ளோ. ஸோ இதில் வந்து முக்கியமான பார்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர்ம்னா ஹவுஸ் ஹோல்டு, ஃபேர்ம்னா ப்ரொடியூசர், ஹவுஸ் ஹோல்ட்னா கன்சூமர், கவர்மெண்ட் செக்டர், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நிறைய பண்ணோம், அண்ட் நேஷன்ஸ் பிட்வீன் த மோர் கண்ட்ரீஸ், தட் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் ட்ரேட். ஸோ எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே வந்து சர்க்குலர் ஃப்ளோவில் கனெக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ கான்செப்ட் புரியுன்னு நினைக்கிறேன் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்துருக்கோம், ஸ்டாக், ஃப்ளோ, எக்கனாமிக் மாடல்,
than circular flow. ஸோ இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகே, சர்க்குலர் ஃப்ளோவை we have to represent for three models of circular flow of income சொல்கிறாங்க. ஸோ ஒன் இஸ் த two sector மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த்ரீ செக்டார் மாடல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன் 4 செக்டார் மாடல். ஸோ சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்மை ஒரு 3 விதமாக மாடல் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் இன்கம்மாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து 2 செக்டார் மாடல், 3 செக்டார் மாடல், 4 செக்டார் மாடல். ஸோ 2 செக்டார் மாடல்லாம் என்ன அப்படின்ட்டு நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுப்போம். இட் இஸ் எ சிம்பிள் எக்கனாமி வித் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஃபார்ம். 2 செக்டர்ஸில் ரெண்டு ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் இருக்கும். ஒன்று வந்து ப்ரொடக்ஷன், அனதர் ஒன் கன்சப்ஷன். இது சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரொடக்ஷன் என்பது ஃபார்ம் ஆர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அப்போ ப்ரொடக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே நடைபெறும்? இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. பொருளை உற்பத்தி பண்ணுற இடம் எது? இண்டஸ்ட்ரி, செகண்டரி செக்டர். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட்னா கன்சப்ஷன். யாருக்காக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? கன்சப்ஷன், கன்சியூமருக்காக ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாடலை 2 செக்டர் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 செக்டர் மாடல் புரியும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 செக்டர் மாடல். 3 செக்டர் மாடலில் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. 2 செக்டரில் யார் யார் வராங்க? ஒன்று வந்து ப்ரொடியூசர் ப்ளஸ் கன்சியூமர், அதாவது கன்சப்ஷன். ஓகேவா? ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன். அதே போல் 3 செக்டர் மாடல்னால் என்ன? இட் இஸ் ஃபார் எ மிக்ஸ்டு அண்ட் க்ளோஸ்டு எக்கனாமி வித் ஹவுஸ் ஹோல்ட், ஃபர்ம்ஸ் அண்ட் கவர்மெண்ட். இது வந்து மிக்ஸ்டு எக்கனாமி. மிக்ஸ்டு எக்கனாமினா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் வெல்லஸ் க்ளோஸ்டு எக்கனாமி. இதில் வந்து எது இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் செக்டர் இருக்காது. எக்ஸ்டர்னல் செக்டர்லாம் என்னது? தட் மீன்ஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸு இருக்காது. எதில் இருக்காது? 3 செக்டர் மாடல். ஸோ தட் இஸ் அ க்ளோஸ்டு எக்கனாமி. ஸோ கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 3 செக்டர் மாடல்லாம் என்னது? இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க என்னென்னது? ஹவுஸ் ஹோல்ட் ப்ளஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் கவர்மெண்ட். அப்போ கன்சியூமர் இருப்பார், ப்ரொடியூசர் இருப்பார், கவர்மெண்ட்டும் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? 3 செக்டார் மாடல். த நெக்ஸ்ட் ஒன், த லாஸ்ட் செக்டர் மாடல் வந்து என்னதுன்னா 4 செக்டர் மாடல். என்னது? 4 செக்டார் மாடல். ஸோ 4 செக்டர் மாடலில் எது இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று வந்து இட் இஸ் அ ஓப்பன் எக்கனாமி. ஓப்பன் எக்கனாமினா என்னது? ட்ரேட், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸு கண்டிப்பாக இந்த எக்கனாமியில் செயல்படும். அப்போ எது இன்க்ளூட் ஆகிருக்கு இதில்? 4th ஒன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தட் மீன்ஸ் ஹவுஸ் ஹோல்ட், அதாவது கன்சப்ஷன், ப்ளஸ் அதாவது இண்டஸ்ட்ரியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபார்ம்ஸ். நம்ம வந்து என்னன்னு சொல்லணும்னா ப்ரொடியூசர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அதாவது ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் அப்படின்னு ஆட் பண்ணோம். அது வந்து 3 செக்டார். இது 3 சேர்த்தா 3 செக்டார். இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ எக்ஸ்டர்னல் செக்டார். தட் இஸ் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. எக்ஸ்டர்னல் செக்டார், தட் மீன்ஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ். இதை ஆட் பண்ணுறது தான் 4 செக்டார் மாடல். ஸோ கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எக்கனாமிக் பேசிக் கான்செப்ட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் ஸ்டாக்கு, ஃப்ளோ, எக்கனாமிக் மாடல், சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கமில் 3 கைண்ட்ஸாக டிவைட் பண்ணோம். 2 செக்டர் மாடல், 3 செக்டர் மாடல் அண்ட் 4 செக்டர் மாடல். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சுதா? ஒரு தடவை ரீகால் பண்ணுங்கள். பாயிண்ட்ஸு ஏதோ தெரியலன்னா கேளுங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம டாபிக்ஸை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் 2 செக்டர் மாடல் எக்கனாமி, அதாவது 2 செக்டர் எக்கனாமி எப்படி வந்து ஒர்க் ஆகுது, ஒரு ஃப்ளோ சார்ட் மாரி கொடுத்துருக்காங்க, ஒரு டயக்ராமோடு கொடுத்துருக்காங்க. அது என்ன, அப்புறம் 3 செக்டர் எக்கனாமினா என்ன, 4 செக்டர் எக்கனாமினா மாடல் அப்படின்றத நெக்ஸ்ட்டு வகுப்பில் பார்க்கலாம். ஸோ இஃப் எனி டவுட் மீன்ஸ் யூ ஹேவ் டு ஆஸ்க் ஆர் கால்.